வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தியேட்டர் அசெம்பிள் பண்ணுறது எப்படி. நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 2.1 நிறைய நாமளும் பார்த்துருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன பவர் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய ரேட் மாறும், குவாலிட்டி மாறும். அந்த பவர் ஆம்பிளிஃபையர் இப்போ நம்ம எடுத்திருக்க பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு ஐசி TDA 7265 TDA 7265 11 பின் இருக்கும் அந்த ஐசியில். ஓகேவா? அந்த ஐசியை உபயோகப்படுத்தி எப்படி ஒரு 2.1 பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இதுதான் போர்டு. ஜஸ்ட்டு பேக் சைடு இருக்குது. இதில் சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ உண்டு, சிங்கிள் ஐசி மானோ உண்டு. சிங்கிள் ஐசி மானோ அப்படின்னா நாம் அது சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஹை பவர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சரி, இந்த 7265 இல்லையா, இந்த ஐசி நம்ம கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், லைக் திஸ். இதுதான் ஐசியோட ஒரு பிக்சர். ஃபோட்டோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். மொத்தம் 11 பின் இருக்கும். இந்த பின்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். பேக்கேஜ் இருக்கும். இது ஒரு ஹீட் சிங்க் பிளேட் இருக்கும். இந்த ஹீட் சிங்க்லேருந்து நம்ம ஹீட் சிங்க் ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டோட நம்ம என்ன பண்ணோம், ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஐசி பற்றி சொல்லணுன்னா, இதனுடைய வாட்ஸ் பவர் ஃபஸ்ட்டு ஒரு 8 ohms ஸ்பீக்கர், 4 ohms யூஸ் பண்ணலாம். 4 ohms நல்ல ஃபிடாலிட்டி கிடைக்கும். 8 ohmsங்கிறது அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இதில் பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 25 watts ப்ளஸ் 25 watts இது பவர் கொடுக்கும் இந்த ஐசி. வைடு ரேஞ்சினுடைய வோல்டேஜஸ் ஒரு 5 to 6 வோல்ட்டில் ஆரம்பித்து 25 வோல்ட் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுக்கலாம். அப்போது இந்த ஐசிக்கு லீனியர் பவர் சப்ளை அல்லது SMPS பவர் சப்ளை, எந்த பவர் சப்ளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லீனியர் பவர் சப்ளையோட SMPS பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது பர்டிகுலராக கிளாஸ் D ஆம்பிளிஃபையருக்கு. சரி, இந்த ஐசி கிளாஸ் D அல்ல, AB ஆம்பிளிஃபையர். இது கிளாஸ் AB. இந்த ஐசியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒன்று வைடு ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் வோல்ட் சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இதில் அவுட்புட்டில் ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் கூட ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சர்க்கியூட் இதுக்குள்ளே உண்டு. ஓவர்லோடு அதிகமாக கரண்ட் எடுக்கிறதுனால தெர்மல் ரன்னவே ஹீட் அதிகமாகும் வந்தால் கூட ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் இதில் இருக்குது. இந்த ஐசி சுற்றி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வெறும் ஃபியூ காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஒரு 4 கெப்பாசிட்டர் 4 ரெசன்ஸ் இருந்தால் போதும். இதில் அவுட்புட் ஸ்டீரியோ அவுட்புட், நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி இதில் இருக்கும். ஓகேவா? இதில் இந்த ஐசியினுடைய டெம்பரேச்சரும் மேக்கப் பண்ணும். நல்ல அளவுக்கு ஹீட் ஆகும், பட் இருந்தாலும் ஒரு சஃபிஷியன்ட் அளவுக்கு ஹீட் சிங்க் பிளேட் இருந்தால் போதுமானது. சரி, பொதுவாக ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணணும் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு ப்ரீ பிளான் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல நம்ம எந்த அளவுக்கு உண்டான சேசிஸ் கேபினெட்டில் யூஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது ஒரு கேபினெட் இருக்குது, இந்த டைப் கேபினெட் இருக்குது, இன்னொரு கேபினெட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேபினெட் இருக்குது. பார்த்தா தெரியாது, லைக் திஸ். இந்த மாதிரி 2x2 இந்த கேபினெட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த கேபினெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கேபினெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேனல் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல MP3 மாடூல். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 6 கண்ட்ரோல் ஃபிட் பண்ணலாம். 6 கண்ட்ரோலில் இது ட்ரிபிள் பேஸ், இது வால்யூம் ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஆக்சிலரி சுவிட்சு, பவர் ஆன் இண்டிகேட்டர், பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஏஸ் யூஸில் பேக் சைடில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாக்கெட். நம்ம 2 சாக்கெட் வரணும். ஒன்றில் 2 அவுட்புட் ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம், இன்னொன்று ஒரு அவுட்புட் வர்ற மாதிரி. ஏன்னா நம்ம செய்கிறது 2.1. இது RCA சாக்கெட் இந்த பிளேஸில் இருக்குது. இது AC மெயின்ஸ் கார்டுக்கு உண்டான ஹோல்ஸ் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் சேசிஸ் கொஞ்சம் பிக்கராக இருக்கும், கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். கஸ்டமர் சில பேர் கேட்பாங்க, ஒரு ஆம்பிளிஃபையர்னால் இந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு இருக்கணும், மீடியம் சைஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி. இல்லை காம்பேக்டாக வேணாலும் காம்பேக்டாக நம்ம பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, வால்யூம் இருக்குது. வால்யூம் ரெகுலேட்டரில் என்ன பண்ணுவோம், இதில் ஏதாவது ஒரு கண்ட்ரோலை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 more ஹோல்ஸ் இன்சர்ட் பண்ணி சப் வால்யூம் கண்ட்ரோல் இதில் நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? அது ஒன்றுமில்லை, நம்ம சிம்பிளாக மேக் பண்ணிக்கலாம். சரி, எல்லாத்துக்கு அப்புறம் மெயின் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால்,
நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாக் டயக்ராம் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் இருக்கணும். இதுதான் இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கு பிளாக் டயக்ராம் கண்டிப்பாக வேணும். என்ன பண்ண போகிறோம் ஒரு ஐடியா இருக்கணும். அப்புறம் மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு ஒன்று இருக்கும். உதாரணமாக இதில் பவர் சப்ளைன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது லீனியர் பவர் சப்ளை யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஓகேங்களா, இதில் வந்து 24 வோல்ட் வரைக்கும் இது வேலை செய்யும்னு சொல்லியிருக்கோம். 12 வோல்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வேணாலும் கொடுத்துக்கலாம். 12 வோல்ட் ஆர் 24 வோல்ட் இதுக்கு கொடுக்கலாம். நான் இதுக்கு 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நம்ம எந்த பவர் சப்ளை யூஸ் பண்ண எந்த பவர் சப்ளை இருந்தாலும் அவுட்புட்டில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும். ஸோ பவர் சப்ளை மேக் பண்ண தெரியணும், சர்க்யூட் ஞாபகத்தில் இருக்கணும். நான் நாளைக்கு கிளாஸில் உங்களுக்கு கொடுப்பேன். மெயினாக வந்து ஒரு MP3 மாடல் இருக்குது. இந்த MP3 மாடல் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளஸ் 5 வோல்ட் வேணும். இதில் 5 வோல்ட் கொடுத்த உடனேயே லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்ததுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்கிற கண்டென்ட் ஆடியோ கண்டென்ட்டு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் 2 அவுட்புட்டாக வெளியே வரும். அந்த வெளியே வர அவுட்புட் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் டிபிள் போர்டு கொடுக்குறோம். இந்த பேஸ் டிபிள் போர்டில் உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல என்ன இருக்கும், உங்களுக்கு இந்த இடத்துல கண்ட்ரோல் இருக்கும். பேஸ் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல், ட்ரிபிள் லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுமே இருக்கும். 2 ஸ்டீரியோ கண்ட்ரோல் பில்ட்டினாக இந்த பேஸ் டிபிள் போர்டில் இருக்கும். இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தா போதும், சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். இதில் 2 கண்ட்ரோல் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல், ஸ்டீரியோ கண்ட்ரோல், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல். இதில் வர்ற அவுட்புட்டை இந்த TDA7265 அப்படிங்கிற ஐசினுடைய இன்புட் பின் கொடுக்குறோம். 7வது பின் 11வது பின் இன்புட் கொடுக்குறோம். சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகி 2வது பின் 4வது பின் அவுட்புட்டில் 2 சேனல் அவுட்புட்டாக வெளியே வரும். பின் நம்பர் 3 வந்து சப்ளை, பின் நம்பர் 1 and 6 வந்து கிரவுண்ட், அதாவது நெகட்டிவ். நாம் இதில் 2 ஐசி யூஸ் பண்ணுறோம். ஒரு ஐசி ஃபார் ஸ்டீரியோ, ஒரு ஐசி ஃபார் மோனோ. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் 25 வாட் ப்ளஸ் 25 வாட் வரும். இது மோனோ பண்ணுறதுனால பவர் கூடும். இதை நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 4 ohms 8 inch சப்வூஃபர் மேட்சிங்காக இருக்கும். இந்த லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு நீங்கள் 4 ohms or 8 ohms எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இந்த போர்டு மார்க்கெட்டில் ரெடிமேடாக இருக்குது. இல்லை வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ ஒரு 2.1 மேக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவை அப்படின்னா, ஒன்று பவர் சப்ளை, ஒரு MP3 மாடல், பேஸ் டிபிள் போர்டு, சப்ரி போர்டு ஒன்று வேணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் கண்ட்ரோல், இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம எப்படி அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிளாக் டயக்ராம் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் சர்வீஸ் பண்ணுறது ஈஸி. யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். படிச்சிருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நம்மளாம் சர்வீஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் சால்ட்ரிங் பண்ண போகிறோம், இல்லைன்னா சால்ட்ரு பண்ணது எடுக்க போகிறோம். தேவையெல்லாம் வந்து நாலேஜ் தான். எங்கே சால்ட்ரு பண்ண போகிறோம், எங்கே எடுக்க போகிறோம், டீசால்வ் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மெல்ல மெல்ல அசம்பிள் பண்ணுறதுல தான் வரும். ஓகேவா, சரி. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 CRT டிவி ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, UPS இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், பவர் சப்ளை, ஆல் பவர் சப்ளை அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான், பட் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் உங்கள் இடத்துல இருந்தே நீங்கள் தொழிலை கற்றுக்க முடியும். உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில் நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கறதுனால யார் வேணாலும் சர்வீஸ் பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்க்கலாம். அப்போ ரிக்வயர்மெண்ட் ஸ்பேர்ஸு நம்மக்கிட்ட கையில் இருக்கணும். அப்புறம் யூஸ்வலாக உங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் இருக்கும். என்னென்ன டூல்ஸு அதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்கும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். வித்தின் 1 ஹவரில் இந்த போர்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். கேபினெட் இருக்கணும், கேபினெட், பவர் சப்ளை ரெடிமேடாக இருக்கணும், லீனியர் ஆர் SMPS பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சர்க்யூட் டயக்ராம் எடுத்து கொடுத்துருக்குன்னா, இப்போது MP3 மாடூல்லேருந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சப் ப்ரீ போர்டுக்கு கொடுத்துட்றோம். அப்போது 2 இன்புட், ஒன்று பேஸ் டிபிளுக்கு ஒரு இன்புட்,
சப்ரிக்கு ஒரு இன்புட், சப்ரிக்கு 12 வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை, பேஸ் டேபிளுக்கு சிங்கிள் பவர் சப்ளை. இதில் ஒரு அவுட்புட்டு ஒரு மானோ கண்ட்ரோல், இதில் வர அவுட்புட்டுக்கு ஸ்டீரியோ கண்ட்ரோல். இந்த ஸ்டீரியோ கண்ட்ரோல் 726 ஸ்டீரியோ இன் ஸ்டீரியோ அவுட் வெளியே வந்துடும். இதில் மானோ இன் மானோ அவுட் வெளியே வந்துடும். இதில் இந்த காம்பபிலிட்டி இது உண்டு. பொதுவாக இது 2.1 ஹோம் தியேட்டர்னுடைய சர்க்கியூட் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அசம்பிள் பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட்டு 2500 வரும். ஓகேங்களா? தேவைப்படுறவங்க நீங்கள் கால் பண்ணுங்கள். வித்து கேபினட்டோட எல்லா அசசரிஸோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும், எஸ்எம்ஐஸ் யூஸ் பண்ணும்போது ரேட் கம்மியாக இருக்கும். இப்போ எஸ்எம்ஐஸினுடைய காஸ்ட் ஒரு 5 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 350 வரும் உங்களுக்கு. ஓகேவா? இதே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு 650 அல்லது 750 மாறிடுது, டபுளாக மாறிடுது, வெயிட்டு அதிகமாகிடுது. அதனால் பெருசாக குவாலிட்டியெல்லாம் ஒன்றும் கூட போகிறது இல்லை. ஓகேவா? பட் உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஓகேவா? எஸ்எம்எஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ண இந்த கிட்டோட காஸ்ட்டு 2500 வரும். ஓகேங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரேட் ஜாஸ்தி வரும், டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டியதில்லை. ஓகே, சரி பார்க்கலாம் சர்க்கியூட். இப்போ ஓவரால் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். நாம் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஆம்பிளிஃபையர் பார்க்கலாமா, ஒரு டெமோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேம் சர்க்கியூட்டில் எந்த மாதிரி கொடுத்தோன்னு அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நாளைக்கு வீடியோவில் நாம் இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.